வாங்குறேன், உன் மரியாதையை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஒரு வேலை யார்ட்டையாவது நடந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, யாருடைய உரிமையாவது பறிச்சிருந்தோம்னு சொன்னா இதை ஒரு அபகரிப்புனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி அபகரிச்சிருந்தா, பறித்திருந்தா, தங்கமும் வெள்ளியும் தங்கமும் வெள்ளி காசுகளும் பலன் தராத ஒரு நாள் வரும். அந்த நாளையில டன் கணக்குல கொண்டு போய் தங்கத்தை கொண்டு போய் வச்சு, இந்த தங்கத்துக்கு பகரமாக என்ன செஞ்சுது, என் பாவத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். மனிதனிடத்துல அந்த நாளையில அப்ப அவ்வளவு காசு பணம் இருந்துச்சுன்னு சொன்னா, அதை கொடுத்து கூட அல்லாஹ்விடத்துல என்ன செய்வான், பாவம் செய்த மனிதன் தன்னிடத்துல கொடுப்பதற்கு தங்கமும் வெள்ளியும் காசு இருந்துச்சுன்னு சொன்னா, அதை லஞ்சமா கொடுத்தாவது அல்லாஹ்விட்ட தண்டனை தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள் வரும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்கமும் வெள்ளி காசுகளும் பலன் தராத அந்த நாளையில, அந்த நாளை வருவதற்கு முன்னாடி நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கங்க. அப்படி நீங்க